சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் நடந்து சென்ற பெண் காவலரின் செயினை பறித்து அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் திராவிட மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறியுள்ளதை மீண்டும் பறைசாற்றியுள்ளது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணியாற்றும் 25 வயது பெண் காவலர் பணி முடிந்து இரவு 11:30 மணியளவில் பழவந்தாங்கல் மின்சார ரயில் நிலைய நடைமேடையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது பின்னால் வந்த இளைஞர் திடீரென பெண் காவலரை கீழே தள்ளி அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்துள்ளார். இதில் பெண் காவலர் கூச்சலிட்ட போது கழுத்தில் அணிந்திருந்த தங்க சங்கிலியை அறுத்துக்கொண்டு தப்பியோட முயன்ற இளைஞரை சக பயணிகள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். பெண் காவலர்களுக்கு கூட பாதுகாப்பற்ற மாநிலமாக விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் போடி அரசு பொறியியல் கல்லூரியில் நெல்லையைச் சேர்ந்த பட்டியல் சமூக மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் நீதி கேட்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போடி அரசு பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த நெல்லை பாளையங்கோட்டை பர்கிட் மாநகரைச் சேர்ந்த விக்னேஷ் கடந்த 13ஆம் தேதி விடுதி கழிப்பறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். உடலில் பல வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் அவர் இறந்து கிடந்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் அவரது இறப்பு குறித்து கல்லூரி தரப்பில் முரண்பட்ட தகவல் அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த ஏராளமான பொதுமக்கள் மாணவனின் மரணத்திற்கு நீதி கேட்டும் காவல்துறை விசாரணையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் கூறி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் போராட்டம் நடத்தினர்.